எல்லாம் புரியுது செல்லம். இன்னைக்கு எவ்வளோ வேணா குடி, அழு, புலம்பு. ஆனால் நாளைக்கு ஒழுங்கா வேலையை பார்க்க போயிடு. ஃப்ரீயாக விட்டுரு. நமக்கு தெரிஞ்ச ஒரு பர்சன் கஷ்டத்துல இருக்கும்போது, என்னால எதுவுமே பண்ண முடியல. நான் ஏன் இப்படி இருக்கேன்னு எனக்கே புரியல. எல்லாமே என்ன விட்டு போன மாரி இருக்கு அப்படின்னு சொன்னா, "ஒண்ணும் இல்ல பார்த்துக்கலாம். சரியாயிடும்." அப்படின்னு நம்ம வந்துட்டு கம்ஃபோர்ட் குடுக்க ஆரம்பிப்போம். ஆனா அதே ஒரு ப்ராப்ளமான சிச்சுவேஷன்ல நம்ம இருக்கும்போது, "நான் ஏன் இப்படி இருக்கேன்? எல்லாமே என்னால தான். என்னால எதுவுமே சரியா பார்க்க முடியல." அப்படின்னு சொல்லிட்டு ப்ளேம் பண்ண ஆரம்பிச்சுருவோம். இது ஏன் அப்படின்னா, இதுக்கு ஒரு முக்கியமான காரணமும் இருக்கு. மத்தவங்க ஒரு ப்ராப்ளம்ல இருக்கும்போது, அத நம்ம எமோஷன்ல இருந்து விலகி நம்ம வந்துட்டு அத பார்க்க ஆரம்பிப்போம். அதனால ப்ராப்ளம் என்னன்னு நம்மளுக்கு கிளியரா ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஆனா, நம்ம ஒரு ப்ராப்ளம்ல இருக்கும்போது, நம்மளோட எமோஷன் நம்மளோட ஜட்ஜ்மெண்ட்ட வந்துட்டு பாதிக்க ஆரம்பிக்கும். அதனால தான் நம்ம ஃப்ரெண்டுக்கு குடுக்குற அட்வைஸ் கூட நமக்கு நம்மளால குடுக்க முடியாம போகுது. இன்னொரு விஷயம் என்ன அப்டின்னா, நமக்கு தெரிஞ்ச ஒரு பெர்சன் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாங்க அப்டின்னா, "ஒண்ணும் இல்ல எல்லாருமே வந்துட்டு மிஸ்டேக் பண்றது தான்" அப்டின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா நம்ம அந்த மிஸ்டேக்க பண்ணிட்டோம் அப்டின்னா, "நான் இப்படித்தான். என்னால எதுவுமே சரியா பண்ண முடியல" அப்டின்னு நம்ம சொல்லிக்குவோம். இத தான் செல்ஃப் கம்பேஷன் அப்டின்ற கான்செப்ட் அடில கொண்டு வருவாங்க. அதாவது நம்ம ஃப்ரெண்டுக்கு நம்ம எவ்ளோ வந்து கைண்டா நம்ம இருக்கிறோமோ, அதே கைண்ட்னஸ் நமக்கு நாம கொடுக்கணும். நெக்ஸ்ட் டைம் நீங்க ஒரு ப்ராப்ளம்ல இருக்கும்போது, உங்கள நீங்களே கேட்டு பாருங்க. என்னோட ஃப்ரெண்டுக்கு இதே ப்ராப்ளம் இருந்தா, அவங்க கிட்ட நான் எப்படி பேசுவேனோ, சொல்வேனோ, அதே ஆன்ஸர உங்களுக்குள்ள நீங்களே சொல்லி பாருங்க. இது ஏன் அப்டின்னா, இந்த மாரி ப்ராப்ளமேட்டிக்கான சிச்சுவேஷன்ல நமக்கு தேவை சொல்யூஷன் வந்து கிடையாது. ஜஸ்ட் இந்த விஷயத்த ஷேர் பண்ணாலே நம்மளுக்கு போதும். அது மத்தவங்ககிட்ட தான் பண்ணணும் அப்டின்ற அவசியம் கிடையாது. நமக்கு நாமே ஷேர் பண்ணிக்கிட்டாலே போதும்.